ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நாங்க எங்க ரீசெண்ட் வீடியோஸ்ல ஒரு அதிகமான கமெண்ட் வந்து அடிக்கடி வருது. ஸோ அதோட கிளாரிஃபிகேஷன் கொடுத்துலாம் தான் இந்த வீடியோ வந்து பிளான்லே கிடையாது. தொப்பி போடாம உட்கார்ந்துருக்கீங்க. வளர்ந்துருச்சு நாங்கப்பா, முடிய வளர்ந்துருச்சு. போட்டோ எடுக்கிறப்பல அப்புறம் ஓட்டர் தேடுறா பாருங்க இருந்தாலும் நீங்க வந்து வருத்தப்படுறீங்களே, பொண்டாட்டி ஆசைக்காக தான். ஓகே சொல்லுங்க. ஓகே, இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய ஒரே கமெண்ட் நிறையாவா வந்துச்சு, அடிக்கடி வந்துச்சு. ஸோ அதை வந்து நான் கிளாரிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து போடுறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா இது வந்து புரியும். அண்ட் இதுல வந்து முக்கியமான விஷயம் வேற சொல்ல போறோம், அதனால நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, ஆமா, அது எப்ப சொல்ல போறோம், ஏன்னா நாங்க வந்து பேசி வச்சு சொல்லல, ஃப்ளோல அப்படியே வரும்போது வரும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எஸ். வெல்கம் டு அவர் வீடியோ. அண்ட் நாங்கள் முக்கியமாக ஒரு சில விஷயங்கள் சொல்லணும், அதெல்லாம் வந்து நாங்கள் அப்படியே ஃபர்தராக அப்படியே சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஒரு தீர்க்கமான முடிவு ரொம்ப நாளாக யோசிச்சு ஓகே இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் ராசியானால் எனக்கு ஓகே, என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வீட்டுல நான், ராஜா, தம்பி 3 பேர் தான் இருக்கோம். சிஸ்டம் பெட்ரூம்ல வச்சிருக்கோம். இப்போ என்ன அப்படின்னா, தம்பி எடிட் பண்ணவே விட மாட்டேங்கிறான். சிஸ்டம் ஆன் பண்ணாலே தூங்கிட்டு இருந்தா கூட எழுந்திரிச்சு உட்காந்து அப்படியே எக்ஸைட் ஆயிட்டு அதுக்கப்புறம் அது போட்டு நோண்ட இழுக்க இந்த மாதிரி கீபோர்டை பிடிச்சி இப்படி அடிக்க இந்த மாதிரிலாம் விளையாடுறான். ஸோ நானும் சிஸ்டம் பக்கத்தில் உட்காந்துருக்கறதுனால நிலா வந்து அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு, எடிட் பண்றதுக்கு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இவளோட சேனல்ல எங்களால வீடியோவே போட முடியல. நிறைய பேர் அந்த சேனல் சும்மா இருக்குன்னு கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த சேனல் எதுக்கு ஓப்பன் பண்ணீங்கன்னே தெரியல அப்படின்லாம் கமெண்ட் வந்துருச்சு. ஸோ அதையும் நாங்கள் மெயின்டைன் பண்ணோம் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணலான்னு இருக்கோம், எங்களுக்கு எடிட் பண்றதுக்கு ஒரு ஆள் நாங்கள் ரெக்ரூட் பண்ணலான்னு இருக்கோம். ஆக்சுவலி வந்து பேசிக் எடிட்டிங் நாலேஜ் இருந்தா போதும். நீங்க என்ன படிச்சிருக்கணும், இதுதான் படிச்சிருக்கணும், அப்படி நீங்க படிக்கலைன்னா கூட எங்களுக்கு பரவாயில்ல. ஜஸ்ட் நீங்க வந்து எடிட்டிங் நாலேஜ் உங்களுக்கு கம்பல்சரியா இருந்திருக்கணும். லைட்டாவது அப்படி ஏதாவது ஒரு வீடியோவாவது நாங்கள் எடிட் பண்ணியிருக்கேங்க அப்படின்ற மாதிரி எடிட்டிங் நாலேஜ் இருக்கணும். கம்பல்சரியாக அவங்க வந்து திருப்பூராக இருக்கணும். கம்பல்சரியாக அது ஒரு பையனாக இருக்கணும். அதுக்கு ஏன் பையனை நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து அடிக்கடி நிறைய வெளியூர்லாம் போகிறோம் இல்லையா. ஸோ எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தால் எங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஜாலியான பர்சனாக இருக்கணும், ஜாலியாக ஃபன்னாக அந்த மாதிரி இருக்கணும். எதையுமே சீரியஸாக எடுத்துக்கக்கூடிய மனப்பான்மை இருக்க ஆள் எங்களுக்கு வேண்டாம். மேபி நீங்கள் காலேஜ் போயிட்டு இருக்கீங்க, இந்த இயர் வந்து இந்த இயரும் எப்படியும் வந்து தான், அதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா, காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தா கூட தாராளமா வந்து நீங்க இது பண்ணலாம். உங்களுக்கு கிளாஸஸ் இருக்குன்ற பட்சத்துல அந்த டைமிங் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைம் நீங்க ஒர்க்குக்கு வந்துடணும், இந்த டைம் வந்து நீங்க வீட்டுக்கு போகணும், இந்த டைம் தான் உங்களுக்கு லஞ்ச், அப்படிலாம் கிடையாது. நம்ம என்ன கம்பெனியா வச்சு நடத்துறோம், அப்படிலாம் கிடையாது. நீங்க வரலாம், அன்னைக்கு வீடியோ இருந்தா அதெல்லாம் எடிட் பண்ணி கொடுத்துட்டு நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போய்க்கலாம். அதாவது நம்ம சேனல் வீடியோ எடுக்கிறோம்னா ஜஸ்ட் அவங்க கையில வச்சு வீடியோ எடுத்து நம்ம சேனல் ஹெல்ப் பண்ணா போதும் எங்களுக்கு. இந்த மாதிரி ஹெல்ப், சேனல் பத்தி வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்றது, வெளியூர் எங்கேயா போறோம் அப்படின்னா எங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்றது, அதாவது வீடியோ எடுக்கிறது. நாங்க வெளியே போயிட்டோம் அப்படின்னா அவங்க வீட்டுல இருந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்றது, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணா போதும் எங்களுக்கு. அதுக்கான ஒண்ணு என்னன்னா, இந்த போட்டோஷாப் தெரிஞ்சிருக்கணும் கம்பல்சரியா. ஏன்னா எனக்கு போட்டோஷாப் சுத்தமா தெரியாது. நான் வந்து எடுக்கிற தமிழ் எல்லாம் மொபைல்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ போட்டோஷாப் தெரிஞ்சு வீடியோ எடிட்டிங் பேசிக்கா தெரிஞ்சா போதும். நாங்களே வீடியோ எடிட்டிங் நான் சொல்லி கொடுத்துறேன், எனக்கு மேக்ஸிமம் வீடியோ எடிட்டிங் தெரியும். ஸோ வீடியோ எடிட்டிங்க்கு நான் சொல்லி தரேன். போட்டோஷாப் மட்டும் நீங்க தெரிஞ்சிருந்தா போதும் எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்றது. அப்புறம் வந்து அதுக்கான சேலரி கம்பல்சரியா நாங்க கொடுத்துருவோம். ஒரு ஆளு கீழே உங்களுக்கு கீழே வச்சு வேலை செய்யற அளவுக்கு வளர்ந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எங்களால முடியல. அதனால ஒரு இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணாதான் இன்னொரு இடத்துல நம்மளால வந்து சம்பாதிக்கணும். நீங்க முதலீட போட்டாதான் சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரிதான் இந்த விஷயம். இங்க நம்ம ஒரு காசு வெளியே போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு வைங்க, நம்மளால எடிட்டே பண்ண முடியல, அப்புறம் வீடியோவே வராது, அப்புறம் நமக்கு வந்து வேலையே இருக்காது. ஸோ அதுவும் இல்லாம என்னால அந்த அளவுக்கு குவாலிட்டியான எடிட்டிங் வந்து கொடுக்க முடியல. இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால சீக்கிரம் பிடிக்கணும், தம்பி அவசரமா முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் அவசரமா வீடியோ எடிட் பண்ணி போடுறேன். அவனை அங்க போய் விட்டுட்டு வேற வரமா அத்தை கிட்ட, அது வேற ஒரே ஞாபகமா இருக்கு. வீடியோ எடுக்கிறப்ப கூட அதான் ஓடிட்டு இருக்குமா, இல்ல என்ன பண்ணிட்டு இருப்பான், அழுதுட்டு இருப்பானா, தேடிட்டு இருப்பானா அப்படின்னு அந்த மாதிரி மைண்ட் இருக்கு. அதனால ஸோ மேக்ஸிமம் தம்பியை கூட வச்சுக்கலாம், ஒரு எடிட்டர் மட்டும் எங்க கூட இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்குங்கிற நாங்க கொஞ்சம் யோசிச்சு இந்த முடிவு எடுத்திருக்கோம். ஸோ அதுக்குன்னு எடிட்டருக்குன்னு ஒரு ஆள் தனியா இருந்தாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் குவாலிட்டியா கண்டென்ட் வந்து டெலிவர் பண்றதுக்கும் ஹெல்ப்பா இருக்கும், நல்லா உங்களுக்கு பாக்குறதுக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும் இல்லையா. பிகாஸ் அவங்களோட வேலையை அது மட்டும் தானே, எடிட் பண்ணி போஸ்ட் பண்றதுதான் வேலை. அதுக்கான சேலரி நாங்க கொடுத்துருவோம். இது வந்து ஏற்கனவே நாங்க எங்களோட
வாட்ஸ்அப்ல போட்டு பார்த்தோம் ஸ்டேட்டஸ்ல. வாட்ஸ்அப்ல நாங்க என்ன போட்டாலும் எல்லாரும் பார்ப்பாங்க, பட் வந்து யாரும் ரெஸ்பான்ஸ் ஏன்னா எல்லாருமே எங்களோட சகாக்கள் இல்லையா, அவங்களுக்கு நிறைய வளர்ந்தாலே பேர் பிடிக்காது. எங்க மேல காண்டு கந்தசாமியா இருக்கனால யாரும் ரிப்ளை பண்ணல. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். இன்ஸ்டால நிறைய பேர் அனுப்புனாங்க, எல்லாருமே கேர்ள்ஸா இருந்தாங்க. 1-2 பேர் தான் பசங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஈரோடு, அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க பவானி, இந்த மாதிரி கோயம்புத்தூர் வெளியூர்கள்ல இருந்ததுனால அவங்களுக்கும் அது கம்ஃபர்டபுளா இல்ல. சோ அவங்களையும் நாங்க வந்து டிராப் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இன்ஸ்டாலயும் இல்லன்ற பட்சத்துல அடுத்து நம்ம எங்க வந்திருக்கோம், யூடியூப் சேனல்ல தான் சொல்ல முடியும். சோ இங்கேயும் இல்லன்ற பட்சத்துல ஒண்ணும் செய்ய மாட்டோம், நாங்க இறங்கி ஆள் தேடிடுவோம். ஆமா, நாங்களே இறங்கி ரோட்லோட போய் யாராவது எங்களோட ஒர்க் பண்ண வாங்க அப்படின்னு தேடுற மாதிரி ஆயிரும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, அது நமக்கு பழகி போனது தானே. ஆமா ஆமா, பிரச்சனை இல்ல. நமக்கு தேவை இருக்குன்றப்ப தாராளமா நம்ம தேடலாம். சோ யாராவது எங்களோட ஒர்க் பண்றது, எங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு போட்டோஷாப் தெரிஞ்ச, வீடியோ எடிட்டிங் பேசிக்கா தெரிஞ்சிருந்தா போதும், இந்த குவாலிட்டியோட இருந்தா போதும், அந்த ஒரு ஜாலியான ஒரு ஃபன் எலமெண்ட் உள்ள ஒரு பையனா எங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு ஆள் வந்து இருந்தீங்க அப்படின்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் நாங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கோம், அதுக்கு மெசேஜ் பண்ணலாம். ஆமா, இன்ஸ்டாகிராம் மெசேஜ். இப்ப பேச எப்படி இருந்துச்சு தெரியுமா? இந்த மாதிரி இருக்க ஒரு பையன், இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்துச்சு அப்படின்னா இதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கல்யாண மாலையில உங்களுக்கு இந்த அப்படின்னு பேச மாதிரி கல்யாண மாலையா இருந்துச்சு, அப்படிதான் இருந்துச்சு. ஒரு ஃபன் எலமெண்ட் உள்ள ஒரு பையன். அதுக்கப்புறம் போட்டோஷாப் தெரியும், ஆல்ரெடி 5 அங்குலம் அப்படிதான் பேசினேன். சரி, ஓகே, அவ்வளவுதான். எங்களோட இந்த ஒரு ஆள் ஹையர் பண்ணணும்னு நினைச்சோம், அதை சொல்லணும்னு நினைச்சோம். கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல வேண்டியது, ஏன்னா நாங்க வந்து வளர்ந்துட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க, எங்களால முடியாம தான் இறங்கியிருக்கோம். ஸோ யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. அதுக்காக அந்த சேலரியில் நாங்க குறை வைக்க மாட்டோம். உங்களுக்கு எந்த விதத்திலும் எங்கள்கிட்ட எந்த குறையும் இருக்காது. சந்தோஷமா நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம் எங்கள்கிட்ட. கண்டிப்பா. இப்போ நம்ம வந்து விஷயத்துக்கு வந்தோம். தாலி செயின் என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாலி செயின் வீடியோ போடுங்க, தாலி செயின் வீடியோ போடுங்க, தாலி செயின் வீடியோ போடுங்க. சத்தியமா எங்களுக்கு தெரியல தாலி செயினை பத்தி எந்த வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி. ஆனா தாலி செயின் வாங்கி போட்ட வீடியோ வந்து நான் போட்டேன் ஆல்ரெடி. எல்லாரும் பார்த்துட்டீங்க, நல்லாவே ரீச் இருந்துச்சு. ஆனா என்ன தாலி செயின் வீடியோனா அது எதை பத்தி நாங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஒருவேளை நான் வந்து அந்த வீடியோல மிஸ் பண்ணது என்னன்னா, இது எத்தனை பவுனு, எவ்வளவு அமௌண்ட் வந்துச்சு, இதான் வந்து நான் அந்த வீடியோல மிஸ் பண்ணேன். ஸோ அதை சொல்லிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இந்த வீடியோ போட்டேன். ஏன்னா நிறைய பேர் போடுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ரீசெண்டா தம்பியோட செயின் வீடியோ போட்டேன், அதுலயும் எவ்வளோ பவுன் என்னங்கிறத சொல்லாம விட்டேன். அதுலயும் அதே கொஸ்டின்ஸ் பண்ணதுனாலதான் ஸோ இதுதான் மேட்டர், நம்ம இதை சொல்லாம விட்டுருக்கிறோம், இதைத்தான் அவங்க கேட்கறாங்க அப்படின்னு நாங்களா புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அது உண்மையா என்னன்னு தெரியல, நாங்க அதை சொல்றோம். ஓகேனா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க, பிரச்சனை. இந்த தாலி செயினோட வெயிட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 கிராம், அதாவது 3 பவுன் 1 கிராம் அதிகம், அவ்வளவுதான். 3 பவுன் வச்சுக்கோங்க. இது எப்படி வாங்கணும்னா, நாங்க வந்து ஒரு சின்ன சேவிங்ஸ் இருந்துச்சு. அது இல்லாம எங்கள்கிட்ட ஒரு சின்ன பிரேஸ்லெட் இருந்தது, தம்பிக்கு வந்தது. ஸோ என்னோட ஒரு பழைய ஒரு பவுன் செயின் வந்து அடமானத்துல வச்சிருந்தேன். இவளுக்கு தெரியும், அம்மாவோட செயின், அம்மா எனக்கு போட்டது. ஸோ இவளுக்கு தெரியும் அடமானத்துல இருக்குங்கிறது இவளுக்கு தெரியும், அது திருப்பினது இவளுக்கு தெரியாது. அது திருப்பிட்டு போய் அப்படியே வந்து நான் அதை வச்சு அந்த செயின் வாங்கினேன். பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்து இந்த செயின் 3 பவுன் செயின் வாங்கணும். வாங்குனீங்களா? செஞ்சீங்கன்னு சொன்னீங்க, அப்புறம் அதுதான்ப்பா மொத்தமா போட்டு செஞ்சாங்க போல இருக்கு. அந்த பாக்குறதுக்கு பெருசா இருக்குன்னு சொன்னீங்க, அவங்க வந்து அந்த மாதிரி வேணும்னு நான் கேட்டேன். பாக்குறதுக்கு நல்லா தோரணையா இருக்கணும், ஏன்னா செயின் போட்டா அழகா இருக்கும்னு தெரியும். கொஞ்சம் பெருசா போட்டா கம்மி வீட்டுல பெருசா பண்ணணும், நம்ம செஞ்சுதான் வாங்கணும் அப்படின்னு. ஆக்சுவலா இது வாங்குறதுக்கு முன்னாடி நான் நிறைய விசாரிச்சேன். வாங்கி அப்படியே ரெடிமேடா வாங்கினா நல்லதா இல்ல செஞ்சா நல்லதா, இந்த மாதிரி நிறைய விசாரிச்சு தான் இதை பண்ணியிருக்கேன். இது ஒரு 10 நாள் ப்ராசஸ் போச்சு, இவளுக்கு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணி பண்ணது அது. ஆமா, இது வந்து இத்தனை கிராம் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லிருங்க அமௌண்ட். மொத்தமா வந்து இந்த 25 கிராம் வந்து 1,18,000 ஆச்சுன்னு நினைக்கிறேன். பழசு வந்து ஒரு 50 ரூபாய்க்கு போச்சு. நான் மிச்சம் ஒரு 70 ரூபா 68 ரூபா பக்கம் நான் கையில இருந்து அமௌண்ட் போட்டு இதை வாங்கினேன். அது வந்து நாங்க கேமரா வாங்குறதுக்காக வச்சிருந்த காசு. கேமராவோட ரேட் வந்து 58,000 ரூபாய் சம்திங் இருந்துச்சு. ட்ரைபோர்டோட சேர்த்து வந்து 68 ரூபா. சோ அந்த 68 ரூபா கையில வச்சா ஒரு 5,000 அந்த மாதிரி இருந்துச்சு அந்த கேமரா இல்லாம. சோ எல்லாத்தையும் போட்டு தான் வாங்கினேன். அப்புறம் தம்பியோட செயின் பத்தி கேட்டிருந்தாங்க. தம்பி செயின் எவ்வளவு எத்தனை பவுன் சொல்லாம விட்டீங்க அப்படின்னு காமிச்சே இருந்தோம் நம்ம இதுல. ஆமா, காமிச்சே இருந்தோம். 1.5 பவுன். ஆக்சுவலி அது வந்து செயின் வந்து 1.5 பவுன், அந்த டாலர் வந்து 2 கிராம். அப்போ வந்து 2 கிராமுக்கு கொஞ்சம் கம்மி, ஒரு 1.5 கிராம்னு வச்சுக்கோங்களேன். செயினே மொத்தம் வந்து 1.25 கிட்ட வந்துருச்சு. பேலன்ஸ் வந்து அவங்க அக்காவுக்கு ரிங் வாங்கணும் இல்லையா, சோ அது வந்து 2 கிராம். ஒரு 2 கிராம் அதிகம். இது ரெண்டும் சேர்த்து வந்து எவ்வளவு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 2 பவுன் வந்துச்சு.
அதோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 77 வந்துச்சு. 76 கொடுத்துட்டு வந்தாங்க. நமக்கு ரொம்ப பழக்கங்கிறதுனால அவர் அப்பப்போ ஒரு 500 டிஸ்கவுண்ட் பண்ணுவார். நம்ம வாங்கணும்ல அந்த தீபா ஜுவல்லரி. ஸோ அவர் வந்து ஒரு 500 76 ரூபா நாங்கள் கொடுத்தோம். 76 ரூபா கொடுத்தோம். இது வந்து கம்ப்ளீட்டா எங்களோட சேவிங்ஸ், தம்பிக்காக நாங்கள் வச்சுட்டு சேவிங்ஸ்ல அவனுக்காக நாங்கள் வாங்கி போட்டோம். அந்த சேவிங்ஸ் எப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிடுறோம். நாங்கள் ரீசெண்டாக உண்டியல் உடைச்ச இது பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு சேவிங். நாங்கள் வந்து ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக சேவ் பண்ணுவோம். அந்த அமௌண்ட் சேர்ந்ததுக்கு அப்புறம் நாங்க அதை எடுத்து அந்த பொருள் வாங்குவோம். அப்படி சேர்த்த அமௌண்ட். இந்த பழக்கமும் ரீசெண்டா தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் வந்த விஷயம் தான். ஆனா தம்பிக்கு வந்து இது வரைக்கும் நீங்க பாத்திருப்பீங்க, கழுத்துல நாங்க எதுவுமே போட்டுக்க மாட்டோம். என்னோட செல்லு கொஞ்சம் ஹீட் ஆகிட்ட காரணத்தினால செல்லு மாற்றிட்டோம், வேற ஒன்றும் இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு இது வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு செயினோ கருப்பு கயிறோ பால்பாசி எதுவுமே நாங்கள் போட்டிருக்க மாட்டோம். பால்பாசி போட்டிருந்தோம், அவனே அதை வந்து அத்துட்டான். 2வது டைம் கட்டினோம் அத்துட்டான், 3வது டைம் கட்டினோம் அத்துட்டான். சரி ஓகே விட்டுட்டான் அப்படின்னு விட்டுட்டான். நாங்களே ஏன் அவனை டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டால் தங்க செயின் தான் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிக்கோளோட இருந்தோம். வெள்ளி நம்ம நினச்சிருந்தா வெள்ளி தாராளமாக வாங்கி போட்டுருக்கலாம். இல்லாட்டி வந்து தம்பி பர்த்டே கூட வெள்ளி செயின் போட்டாங்க இல்லையா. ஸோ வந்து இல்லை நம்ம தான் போடணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது நோக்கியே பயணம் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது வந்து நடக்கும். ஸோ அதனால் நாங்கள் வேறு எதுவுமே போடலை, போட்டால் தங்க செயின் தான் போடணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்லேயே இருந்தோம். ஸோ அதுக்காக கொஞ்சம் நாங்கள் மந்த்லி பணம் எடுத்து வைக்க ஆரம்பித்தோம். ஸோ எடுத்து வச்சு நாங்கள் மொட்டை அடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டே வந்து பிளான் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட் பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் தான் தம்பிக்கு வந்து 13th மந்தில் தான் வந்து மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்குள்ளே இந்த அமௌண்ட் நம்மளால் சேர்க்க முடியும், ஸோ எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்கள் ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்க ஆரம்பிச்சு மொட்டை அடிக்கிறப்ப செயின் வாங்கலாம்னு நினச்சோம். அன்ஃபார்ச்சுனேட்லி 1 வீக் லேட் ஆயிடுச்சு. மொட்டை அடித்தப்போ எங்களால் அமௌண்ட் ரெடி பண்ண முடியல. ஸோ அதுக்காக ஒரு வீக்கு வந்து மொட்டை அடிக்க தள்ளி வச்சிருக்கலாம். பட் லாக்டவுன் அப்படிங்கிற மொட்டை அடிக்க போக முடியாமல் போயிடும். ஸோ அதனால தம்பிக்கு முடி இறக்கிட்டு வந்து நாங்கள் செயின் வாங்கினோம். ஒரு வாரம் தான் கரெக்டாக லேட் ஆச்சு. ஒரு வாரமும் 10 நாள் தான் நினைக்கிறேன். இனிமே யாரும் தாலி செயின் வீடியோ கேட்க மாட்டீங்கன்ற நம்பிக்கையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிரிச்சுக்கிட்டே பண்ணுங்க, தயவு செஞ்சு கோவமா பண்ணாதீங்க. அப்புறம் பக்கத்துல பெல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ்லாம் உடனே வரும். ஆமா, பை பை.